السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. وقال أيضا: من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. صدق الله مولانا العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நல்லோர்கள் நாதாக்கள், அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த சத்திய சஹாபாக்கள், பின்னால் வந்திருக்கிற நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆஃபியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் உறுப்புகள் கெட்டுப்போகாமலும், உடல் உறுப்புகள் விபத்தில் சிக்கிவிடாமலும், செயலிழந்து விடாமலும் அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் பாதுகாப்பு தந்தருள்வானாக. நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பாக்கியம் நிறைந்த இந்த ஈமானை பெற்று இதில் எந்த காரணத்தை கொண்டும் விலகிவிடாது அல்லாஹு தஆலா நம்மையும் நமக்கு பின்னால் நம் தலைமுறைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற வசனத்தின் விளக்க உரை சூரத்துல் பக்ரா, இதனுடைய 139வது வசனத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற வாரம் இந்த வசனத்தை நாம் ஓதியிருந்தோம், ஆனாலும் இதனுடைய விளக்க உரைக்குள் நாம் செல்லவில்லை. இந்த வாரம் அந்த 139வது விளக்க உரையையும் அதை தாங்கியிருக்கக்கூடிய பாடங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 139வது வசனம் என்ன சொல்லுகிறது? முதலில் அதனுடைய தர்ஜமாவை பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான்: குல், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், அதுஹாஜூனனா ஃபில்லாஹி, அல்லாஹுடைய விஷயத்திலேயா எங்களிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள்? அல்லாஹுடைய விஷயத்திலேயா எங்களிடத்தில் தர்க்கம் செய்கிறீர்கள்? வஹுவ ரப்புனா வ ரப்புக்கும், அவன் உங்களுக்கும் ரப்பு, எங்களுக்கும் அவன்தான் ரப்பு. அவன் யார்? உங்களுக்கும் அவன்தான் ரப்பு, எங்களுக்கும் அவன்தான் ரப்பு. வலனா அமாலுனா, எங்களுக்கு எங்களுடைய அமல், வலக்கும் அமாலுக்கும், உங்களுக்கு உங்களுடைய அமல். வநஹ்னு லஹு முஹ்லிஸூன், அவனுக்கு எப்போதும் நாங்கள் களப்பற்றவர்களாக நாங்கள் இருப்போம் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனம் இது எந்த பின்னணியில் வந்தது என்பதை நாம் பார்த்துவிட்டு இதில் இருக்கக்கூடிய விளக்கத்தை, தப்சீரை நாம் பார்க்கலாம். யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, யூதர்கள் சஹாபாக்களிடத்தில் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை சந்திப்பார்கள். அங்கங்கே யார் தன்னிடத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் என்று அவர்களே நினைத்து கொண்டு அவர்களிடத்தில் வம்புக்கு இழுப்பது, இதே இவர்களின் வாடிக்கையாக இருந்தது. சஹாபாக்கள் சில சஹாபாக்களை அழைத்து வைத்துக் கொண்டு, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, எங்களுடைய மதம் எவ்வளவு மூத்த மதம் தெரியுமா என்றெல்லாம் பேசுவார்கள். உங்கள் மதம் இப்போதானே வந்திருக்கிறது, எங்கள் மதம் யூத மதம் எப்போ வந்துருச்சு, நாங்கள் தான் மூத்த மதம் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு எத்தனை நபி? ஒரே ஒரு நபி.
எங்க பனி இஸ்ரவேலர்களுக்கு எத்தனை நபி வந்திருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு நபி வந்திருக்காங்க தெரியுமா? அவ்வளவு நபி எங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு நபி, எங்களுக்கு நிறைய நபி. உங்க மார்க்கம் இப்ப வந்தது, எங்க மார்க்கம் எப்பவோ வந்தது. எல்லா வகையிலும் பார்த்தா நாங்க தான் சிறந்தவங்க, நீங்க எங்களை விட கீழே தான் அப்படின்னு அவர்களிடத்தில் வந்த நபிமார்களை சொல்லி சொல்லி இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் தாழ்வுபடுத்தி கொண்டு இருந்தார்கள். இந்த நேரத்துல தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். என்ன சொல்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அந்த யூதர்கள்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே நீங்க என்னிடத்தில் எங்களிடத்தில் தர்க்கம் செய்கிறீர்கள்? எத்தனை நபின்னு போட்டி போடுறீங்களா? உங்களுக்கு நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுறீங்களா? சரி, அந்த நபிமார்களை அனுப்பி வச்சது யாரு? என்ன ஒரு நபி என்று நீங்கள் குத்தி காட்டீர்கள், நான் ஒரு நபி தான் என்று. என்ன அனுப்பி வச்சது யாரு? நீங்க சொல்ற அனைத்து நபிமார்கள் உங்களுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அந்த அதிகமான நபியை அனுப்பி வச்சதும் அவன் தான். நான் ஒரு நபின்னு சொல்றீங்களே, என்ன அனுப்பி வச்சதும் அவன் தான். நீங்க எத்தனை நபி வேண்டாலும் வரட்டும், உங்களுக்கு அனுப்பி வச்சது யாரு? அல்லாஹ் தானே. நான் ஒரு நபியா இருக்கட்டும், என்ன அனுப்பி வச்சது யாருதான்? அல்லாஹ் தானே. ரப்புனா ரப்புக்கும், உங்கள் அனைத்து நபிமார்களையும், உங்களுடைய அனைத்து நபிமார்கள் அனுப்பி வச்சதும் என்ன அனுப்பி வச்சதும் ரெண்டும் ஒரு ரப்பு தான். ரெண்டு பேரும் ஒரே ரப்பு தான் அனுப்பி வச்சிருக்கிறான். இதுல எங்க பெருமை இருக்குது? இதுல எங்க பெருமை இருக்குது? சரி, உங்க எல்லா நபிமார்கள் அனுப்பி வச்ச ரப்பு அல்லாஹ் தான் அனுப்பி வச்சான்னு சொன்னா என்னையும் அவன் தான் அனுப்பி வச்சிருக்கிறான். என்னை ஏத்துக்கிறணுமா இல்லையா? நிறையவா கம்மியாங்கிறத அடுத்து பார்ப்போம். உங்க எல்லா நபிமார்கள் யார் அனுப்பி வச்சா? ரப்பு தானே. என்ன யாரு அனுப்பி வச்சா? ரப்பு தானே. உங்க அனைத்து நபிமார்கள் அனுப்பி வச்சது ரப்புங்கிறத நீங்க நம்புனா என்னல்லவா நீங்க ஏத்துக்கிறணும். ஏன்னா அந்த ரப்பு தானே என்னையும் அனுப்பி வச்சிருக்கிறான். ஏத்துக்கிறது தானே சரி. ஏத்துக்கிட்டா சரி, ஏத்துக்கிறலண்டா அடுத்து அந்த வசனம் துறகிறது. வலனா ஆமாலுனா, எங்க அமல் எங்களுக்கு, வலக்கும் ஆமாலுக்கும், உங்க வேலை உங்களுக்கு, நீங்க செய்யறது உங்களுக்கு, நாங்க செய்யறது எங்களுக்கு. சொல்லிருங்க நபி என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். ஏத்துக்கிட்டா வாங்க, இல்லைன்னா எங்க அமல் எங்களுக்கு, எங்க வேலை எங்களுக்கு, உங்க அமல் உங்களுக்கு, நீங்க செய்யறது உங்களுக்கு, நாங்க செய்யறது எங்களுக்கு, இப்படின்னு சொல்லிருங்க. இது போருடைய ஆயத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இறங்கின வசனம். இது குர்ஆன்ல எந்த வசனம் முன்னாடி இறங்குனுச்சுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆனா குர்ஆனுடைய ஆர்டர் வேற மாதிரி இருக்கும், வஹீனுடைய ஆர்டர் வேற மாதிரி இருக்கும். குர்ஆனுடைய ஆர்டர்ல பாத்தீங்கன்னா சூரா ஃபாத்திஹா தான் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. சூரா ஃபாத்திஹா என்ன முன்னாடி வந்த சூறாவா? இக்ரா தானே முன்னாடி வந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. இக்ரா எங்க இருக்கு? லாஸ்ட் ஜுஸுல இருக்குது. அப்ப வஹீனுடைய ஆர்டர்ங்கிறது வேறு, குர்ஆனுடைய ஆர்டர்ங்கிறது வேறு. இப்படி அமைச்சது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லி தான் அமைச்சாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இப்ப என்னண்டா வஹீனுடைய இந்த எங்களுடைய அமல் எங்களுக்கு, உங்களுடைய அமல் உங்களுக்குங்கிற இந்த வசனம் வந்தது போருடைய வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. குர்ஆன்ல சில போருடைய வசனங்களை பார்க்கலாம். போர் செய்யுங்கள், இதனுடைய உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் தப்பா சொல்றது, முஸ்லிம்கள் சண்டை போடணும், கொலை பண்ணணும்லாம் குர்ஆன் சொல்லி கொடுக்குது அவங்களுக்கு. யாரை பார்த்தாலும் வெட்டிருங்க, காபிரை பார்த்தா வெட்டிருங்கலாம் சொல்லுது இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு நெறிமுறைகளை, அதற்கு ஒரு அணுகுமுறையை சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு இஸ்லாமிய நாடு எதிரிகள் தொல்லை தருகின்ற போது அல்லது அவர்களிடத்தில் போர் செய்கின்ற போது அந்த நிலத்தை கைப்பற்றி விட்டால் என்ன நடந்துக்கிறாங்க தெரியுங்களா? முதல்ல அவங்களை ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுப்பாங்க. ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுப்பாங்க, வந்துருங்க இஸ்லாத்துக்கு. அழைப்பை ஏத்துக்கிட்டா நீங்களே நாங்களும் சகோதரர்கள். நேற்று வரை என்ன பேர்ல வேண்டாலும் இருந்திருக்கலாம், எந்த மதத்தில் வேண்டாலும் இருக்கலாம். அழைப்பை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒண்ணும், நீங்களே நானும் சகோதரர்கள் என்று சொல்லிடுவாங்க சஹாபாக்கள். இதான் ஏத்துக்கிறலையா, நாங்க முஸ்லிமாலாம் ஆக மாட்டோம்னு சொன்னா இருந்துக்கிறங்க, ஆனா எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா நாங்க தானே வெற்றி பெற்றிருக்கிறோம்.
எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, எங்க மதத்துல நாங்க இருந்துக்கிறோம், உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம்னு சொன்னா, கட்டுப்படுகிறோங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க கட்டுப்படுறதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வேணுமா இல்லையா? அதுக்கு ஒரு ஜிஸ்யா, ஒரு வரி, டாக்ஸ், ஒரு வரி கட்டணும். அந்த வரி எதுக்காக கட்டுறோம்டா, இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வரி. அதை கட்டுனீங்களா, இந்த இஸ்லாமிய நிலத்துக்கு இதற்கு கீழ் நாங்கள் எங்கள் மதத்திலேயே அந்த அதிகாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம். நாங்கள் கட்டுப்படவும் மாட்டோம், இஸ்லாத்துக்கும் வரமாட்டோம், எங்க வேலையை தான் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னாதான் அவர்களிடத்தில் நீங்கள் போர் செய்யுங்கள்னு குர்ஆன் சொல்லுது. இதுதான் அந்த போருடைய வசனங்கள் எடுத்த இடத்திலேயே அடிச்சிருங்கன்னு சொல்றது அல்ல. இந்த போருடைய சட்டங்களுடைய அணுகுமுறை இதுதான். இது வருவதற்கு முன்னால் இந்த ஆயத்து வந்துச்சு. இப்போ ஓதுறோம் பாருங்க, 139 இது வந்துச்சு. இது என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் எங்கேயாவது வேற நிலத்துக்கு போய் அழைப்பு கொடுக்க போனாங்கன்னு சொன்னால் போய் சொல்லுவாங்க, இஸ்லாத்தின் பக்கம் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வர்றாடா ஏற்றுக்குருவாங்க, வந்துட்டா வாங்க சகோதரர்கள் ஏற்றுக்குருவாங்க. சரி நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னால், இந்த பாருங்க உங்க அமல் உங்களுக்கு, எங்க அமல் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆரம்ப காலத்தில் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தா சகோதரர்கள் சொன்னாங்க சஹாபாக்கள், வரலன்னா உங்க அமல் உங்களுக்கு, எங்க அமல் எங்களுக்கு, அவரவர் அமல் அவரவரே எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அப்ப சண்டெல்லாம் போடல, சண்டையுடைய வசனங்கள் எல்லாம் வரல, இந்த வார்த்தைகளை தான் சொன்னார்கள். இப்பதான் அல்லாஹ் தான் சொல்றான். இந்த வார்த்தையை சொன்னது யாரு தான்? அல்லாஹ் தான் சொல்லுகிறான். வலனா அமாலுனா, எங்கள் அமல் எங்களுக்கு, வலக்கும் அமாலுக்கும், உங்கள் அமல் உங்களுக்குன்னு சொல்லி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கடைசி அல்லாஹ் சொல்லுகிறான், வனஹனு லஹு முக்லிஸூன், நாங்கள் அவனுக்கு கலப்படம் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கணும்? கலப்படம் இல்லாதவர்களா. இன்னைக்கு கலப்படம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வியாபாரிகள், தொழிலோடு சேர்ந்தவர்கள். கலப்படம்னு தெரியும், ஒன்னோடு ஒன்று கலக்கிறது. பெரும்பாலும் சில தொழில் வியாபாரிகளுக்கு தெரியும், கலப்படம் செய்வாங்க. பொருள்ல கலப்படம் செஞ்சா வியாபாரிகள் சில பேரெல்லாம் பார்க்கலாம், பால் இது விற்கிறவங்களாம் பார்க்கலாம், பொருள்ல கலப்படம் செய்வாங்க, சாமான்ல. மூமின் முஸ்லிம்கள் ஈமான்ல கலப்படம் செஞ்சிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். கலப்படம் இல்லாதவர்களாக நாம் இருக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வுக்கு கலப்படம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாராம். இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி அல்லாஹ்வுக்கு இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸோடு இருக்கணும்னு சொல்றாங்க. வரலாற்றிலே ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய இறைநேசர், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இஹ்லாஸ்னா என்ன, கலப்படம் இல்லாமல் வாழ்வதுனா என்ன தெரியுங்களா? இப்போ யாரை வச்சு முக்லிஸ்ன்னு ஏற்றுக்கிறது? எல்லாரும் தொழுகிறோம், எல்லாம் வணங்குறோம். உமர் ரலியல்லாஹு சொல்றதை போல, நான் தொழுகையோ யாருடைய திக்ரையோ கொண்டு ஒருவரை நான் அளவுகோலாக முஸ்லிமுக்கு போட மாட்டேன், அவருடைய அமானிதத்தை கொண்டுதான் அளவுகோல் விடுவேன் என்று சொன்னார்கள். அப்ப எதை வச்சு அவர் இஹ்லாஸா இருக்கிறார்னு சொல்றது என்று கேட்டால், ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல் இஹ்லாஸு சிர்ரும் பைனல்லாஹி வ பைனல் அப்த். இஹ்லாஸ் என்பது, மன தூய்மை என்பது, கலப்படம் இல்லாமல் ஒருவர் இருப்பது என்பது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் சார்ந்தது. யாருக்கும் தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க நீங்க இஹ்லாஸா இருக்கிறீங்க, நான் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? நான் இஹ்லாஸா இல்லையா நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நிறைய ரக்காத்து தொழுதுட்டா போதுமா? தஸ்பீஹ் எடுத்து ஓதிக்கிட்டே இருந்துட்டா போதுமா? தாடி வச்சுக்கிட்டோம்னா போதுமா? கிடையாது. எப்படி சொல்றாங்க ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு லா யஅலமு, யாரும் அறிய முடியாது என்று சொன்னால் அதற்கு விளக்கம் தருகிறார்கள், மலக்கு கூட அறிய முடியாது. நம்ம நன்மை எல்லாம் எழுதுறது யாரு? மலக்கு தானே கிராமம் பதிவு செய்யறாங்க. ஆனால் இஹ்லாஸாக ஒருவர் இருக்கிறாரா இல்லையா, மலக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தால் அல்லவா ஃபயக்துபுஹு, அதை அவர் பதிவு செய்வதற்கு. நாளை மறுமையில சில பேரை பட்டியலை எடுத்துக்கிட்டு வருவாங்களா மலக்குமார்கள், பட்டியலை எடுத்து வந்து, அல்லாஹ் இப்படி அமல் செஞ்சு வச்சுக்கிறாரு, எவ்வளோ தொழுகை, மாஷா அல்லாஹ், இரவுல நின்று அவ்வளோ தொழுது இருக்கிறாரு, இவ்வளவு சதக்கா,
எவ்வளவு எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள், திக்ருகள், ஸலவாத்துகள் அப்படின்னு மலக்குமார்கள் அசந்து போய் அல்லாஹ்ட்ட பட்டியலை காட்டுவாங்களாம். அல்லாஹ் அந்த பட்டியல் யாரையே பிரமிக்க வச்சிருது, மலக்குமார்களையே ஆச்சரியப்பட வைக்குது. அவ்வளவு பட்டியலோட ஒருத்தர் வந்திருப்பாரு. அல்லாஹ் அதை வாங்கி இப்படி தூக்கி போட்டு சொல்லுவாங்கன்னா அவரை நரகத்தில் தூக்கி போட்டுருங்கப்பா. நீங்க வெளியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த பட்டோலையை பார்க்கிறீங்க, ஆனால் அவர் உள்ளத்தில் எந்த அடிப்படையில் இதையெல்லாம் சேர்த்தார் என்பதை நான் பார்க்கிறேன். ஏண்டால் உள்ளத்தில் சுதூர், உள்ளத்தில் என்ன இருக்கு என்பதை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அவர் எவ்வளோ நிறைய சேர்த்து வச்சுக்கிறார், என்ன மாதிரி சேர்த்து வச்சுக்கிறாருங்கிறது மட்டும்தான் தெரியும். எவ்வளோ இருக்குது குவான்டிட்டி தான் தெரியும், குவாலிட்டி தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன தரத்தில் செஞ்சாருங்கிறது சொல்ல முடியல, அது எனக்கு தெரியும் அப்படின்னு. சில பேர் இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு போக நினைப்பாங்களாம். அவர்கிட்ட ஒரு அமலும் இருக்காதான், ஒரு அமலும் கிடையாது, நரகத்தில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி மலக்குமார்கள் அவரை தூக்கிட்டு போகும்போது அல்லாஹ்வுத்தாலா கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்பானா, கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அவர் செஞ்ச அமல் இந்த அமல் எனக்கு மட்டும் தெரியும், இவரை ஜன்னத்தில் தூக்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க. மலக்குமார்களுக்கு அது எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிட்டே தெரியாதான், மலக்குமார்களுக்கே தெரியாது, அது பட்டோலையிலே இருக்காது. பட்டோலையில் வைத்திருந்தவருக்கு முகத்தில் தூக்கி வீசப்படுகிறது, பட்டோலையில ஒண்ணுமே இல்லை, அவர் தூக்கி ஜன்னத்தில் போடுங்கிறான். அது எங்க இருக்கிறது? அப்ப பட்டோலையை எழுதுறது யாரு? மலக்கு. அப்ப மலக்குக்கு தெரியாமலேயே ஒருவருக்கு ஜன்னத்து கிடைக்குதுண்டா, அப்ப அது எந்த அடிப்படையில் கிடைக்கிறது? இஹ்லாஸ் அடிப்படையில். அப்ப இஹ்லாஸ் என்பது மலக்குகளுக்கு தெரியாது. அதை தான் ஜுனைதுல் பக்தாதி சொல்றாங்க, அல் இஹ்லாஸ் இஸ்மும் பைனல்லாஹி வ பைனல் அப்த். கலப்படம் இல்லாமல் ஒருவர் வாழுகிறார், இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி? அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ளது. தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, சும்மா உதாரணத்துக்கு தொழுதுகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய முதலாளியோ யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறார், என்ன செய்வோம்? அப்படியே கொஞ்சம் இறையச்சத்தோடு தொழுகிறோம் போல இருக்கிறோம், அப்படித்தானே? இறையச்சத்தோடு தொழுகிறது போல அல்ல முதலாளி பார்க்குறாரு, அப்போ இதில் கலப்படம் வந்துடுச்சு. இல்லை நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், 10 பேர் வந்துட்டாங்க, சேர்ந்து கூட்டமாக வந்துட்டாங்க, அந்த நேரத்தில் நம்ம தொழுகை அப்படியே உணர்வுகளை மாற்றிக்கிறோம், அங்கிட்டு இருக்கிறவங்க கீழே குளிஞ்சு தொழுகிறோம், கலப்படம். அல்லாஹ்வுக்காக இருந்த தொழுகை இன்னைக்கு ஆட்களுக்காக போயிடுச்சு, முதலாளிக்காக போயிடுச்சு, இதுதான் கலப்படம். ஆனால் இந்த கலப்படம் இல்லாத, கலப்படத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கலப்படம் இல்லாத இஹ்லாஸை அல்லாஹ் மட்டும் தான் தெரியும், மலக்குக்கு கூட தெரியாது. எந்த அளவு பாருங்க, வலா ஷைத்தான், ஷைத்தானுக்கு கூட தெரியாது. தெரிஞ்சாதானே அவன் கெடுக்கிறதுக்கு. ஷைத்தான் தெரிஞ்சா என்ன செஞ்சு விடுவான்? இஹ்லாஸை கெடுத்து விடுவான், அந்த இஹ்லாஸான மனிதரை கெடுத்து விடுவான். ஷைத்தானுக்கு கூட தெரியாது, தெரிந்தால் அல்லவா அவரை அவன் கெடுப்பதற்கு ஷைத்தானுக்கே தெரியாது. அப்படிப்பட்டது இஹ்லாஸ் என்பது ரொம்ப 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 ரகசியமானது. இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு வலா ஹவா, நம்மளுடைய மன இச்சைக்கு கூட தெரியாது, நமக்குள்ள இருக்கிற ஆசைக்கு கூட தெரியாது நம்மளுடைய இஹ்லாஸ். ஏண்டா அதுக்கு தெரிஞ்சா கூட நாம் தூய்மையாக இருக்கிற இந்த நிலையை அதிலிருந்து அதை சாய்த்து விடும், அதனால அதுக்கு கூட தெரியாது. அப்ப இஹ்லாஸ் வ நஹ்னு லஹு முக்லிஸூன், நாங்கள் கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகிறோம், கலப்படம் இல்லாத அடியார்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், கலப்படம் இல்லாமல் வாழ்வது, கலப்பற்ற முறையில் இருப்பது என்பது அல்லாஹ்வுக்கு அடியாருக்கும் உள்ளது. யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது, எவராலையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நாம் ஹதீஸில் பெரியோர்களுடைய சொல்லின் வழியாகவும் நாம் பார்க்க முடியும். அதை தான் சொல்லுகிறார்கள், கலப்பற்றவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இன்னொரு செய்தி என்னென்றா, இஹ்லாஸா இருக்கிறதுக்கு சில உதாரணங்களை வரலாற்றில் பார்க்கலாம். தொழுகையில தான் நம்மளுக்கு பெரும்பாலும் ஒரு உதாரணத்துக்கு இஹ்லாஸ் ரொம்ப பறந்து போறது தொழுகையில். என்னதான் மல்லு கட்டினாலும் ஏதோ ஒரு சிந்தனை வந்துடும் இல்லையா, ஏதோ ஒரு சிந்தனை வந்துடும். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல, தக்பீர் கட்டிட்டா அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லுவார்கள், அவர்கள் தக்பீர் கட்டிட்டா எப்போதும் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் சிந்திப்பது கிடையாது. தொழுகையில முழுக்க அல்லாஹ்வை தான் சிந்திப்பாங்க.
இதை தெரிந்து கொண்ட ஒரு யூதன் அலி ரலியல்லாஹுடைய சிந்தனையை சீர்குலைக்கிறதுக்காக திட்டம் போடுறான். தொழுகையில அலி ரலியல்லாஹுக்கு வேற சிந்தனை உண்டாக்குறதுக்கு யாரு சரி திட்டம்? யூதன். நம்மளுக்கெல்லாம் தானாவே வந்துடுது. நம்மளுக்கு தக்பீர் கட்டினா தானா வந்துடுது இல்லைங்க. அலி ரலியல்லாஹுக்கு இப்படி வராதுன்னு நினைச்சு அதுக்கு ஒரு திட்டம் போட்டு, ஒரு யூதன் திட்டம் போட்டு தொழுகையில அல்லாஹ் அல்லாத சிந்தனை அலி ரலியல்லாஹுக்கு வரணும். அதுக்கு எதையாவது நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு வர்ற நேரத்தில், அவங்க தொழுகைக்காக வர்ற நேரத்தில் அவங்க தான் தொழ வைக்கணும், அவங்க கலீஃபாவாக இருக்கிற அந்த நேரத்தில் காம சொல்றது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஏன்னா காம சொல்கிற நேரத்துக்கு முன்னாடி எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமோ அது தொழுகையில் வரும், சிந்திக்காட்டிலும் வரும், அது வேற விஷயம். வந்து இருக்கும்போது வேகமாக வந்தாராம் ஒரு யூதன். வந்து அவருக்கு சிந்தனை என்ன? கேள்வி கேட்கிறதல்ல, நம்ம எதை லாஸ்டா யோசிச்சுட்டு வரோமோ அது தொழுகை ஞாபகம் வந்துடும். நீங்க பைக்கில் மூடிட்டு உள்ள வரும்போது பாருங்க, எதாவது தொலைஞ்சு போச்சேன்னு நினைச்சு வந்தா தொழுகையில் அது ஞாபகத்துக்கு வந்துடும். கடைசி நேரத்தில் நிப்பாட்டி ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவ்வளோ வேகமாக போறீங்களே, எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு. நான் தொலை போகிறேன் பாப்பா, அதான் நீங்கள் பதில் சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு. அவர் சிந்தனை பதில் அல்ல, குழப்பம் பண்ணணும் தொழுகையில். அலி ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆனால் மதீனத்துல் இல்ம், நான் இல்மினுடைய பட்டணம், அலியுன் பாபுஹா, என் அருமை அலியார் இருக்கிறாரே அவர்தான் அதன் வாசல் என்று சொன்னார்கள். அவன் தானே ஒரு தடவை அலி ரலியல்லாஹு ஒருத்தன் திட்டிக்கிட்டே இருந்தானா. சாஹிர் ரலியல்லாஹு பிந்திய காலத்தில் சாஹிர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஏய் திட்டாதப்பா, அவங்க அகிலே பைத்துப்பா, ரசூலுல்லாஹுடைய மருமகம்பா, அவங்க இந்த ஹுலஃபாய் ராஷிதீன் மஹ்தியில் அவர்களும் ஒரு கலீஃபாவப்பா, அவர்களை திட்டாதப்பா, அலி என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கப்பா, திட்டாதப்பா. சாஹிர் ரலியல்லாஹு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அவர் கேட்குற மாதிரி இல்லை. இந்த பேர் பாப்பா, அல்லாஹ் எனக்கு நபி நாயகத்தின் வழியாக ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். நான் கையை தூக்கிட்டா கபூல் ஆகிடும், நான் துவா செஞ்சால் கபூல் ஆகிடும். நான் ஏதாவது துவா செஞ்சிட போகிறேன், நீ என் தோழர் அலி ரலியல்லாஹு திட்டாத, நிறுத்திடு அப்படின்னு சொன்னான். ஏன்னா இன்னைக்கு சஹாபியிலே திட்டுறாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். திட்ட இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, திட்ட ஒரு முகத்தில் முடிக்கக்கூடாது, முடிஞ்சா நம்ம திருப்பி திட்ட வேண்டியதான் அவரை. அப்ப சஹாபாக்கள் என்பவர்கள் நாம் சிந்திக்காத உயரத்திலே அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறான். நம்மளுக்கு எல்லா கட்டத்திலும் முன்மாதிரிகள். அலி ரலியல்லாஹு திட்டிட்டு இருந்தான், அதுவும் அகலே வைத்தவங்க திட்டிகிட்டு இருந்தோம். சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கலையா, உடனே கையேந்திட்டாங்க. அல்லாஹ்வே, என் அருமை நண்பர் அலி அவர்களை ரலியல்லாஹு இப்படியாக காரணமில்லாத திட்டக்கூடிய இவரை நீ விட்டு விடாதே என்று ஒரு துவா செய்தார் சாஹிர் ரலியல்லாஹு. அப்பதான் எங்கிருந்தோ இருந்த ஒரு ஒட்டகம் அது கொஞ்சம் முரண்டு பிடித்து, சில இதெல்லாம் வந்து மதம் பிடிச்சிட்டா என்ன ஆகிடும் அப்படின்னு தெரியும். யானைக்கோ இதுக்கோ வந்து கொஞ்சம் மூக்கத்தனமாக ஆகிட்டா வேடா கூடமாக ஆகிடும். அந்த ஒட்டகத்துக்கு கொஞ்சம் வேகம் வந்துருச்சு. யானை மதம் பிடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி மூக்கத்தனமாக அங்கே இங்கே ஓடுது. மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு ஓடுறாங்க எல்லாரும். இவரும் ஓடுறாரு, திட்டினவர் திடீர்னு திட்டிக்கிட்டு பேசியிருந்தவன் ஒட்டகம் அப்படி தலை தெரிச்சு வந்தவன எல்லாம் ஓடுறாங்க, மக்கள் ஓடுறாங்க, இவரும் ஓடுறாங்க. அப்படி ஓடி வந்த ஒட்டகம் இவர் மீது பாய்ந்து இவரை 4 முறை மிதித்து கொலை செய்தது. சாஹிர் ரலியல்லாஹுடைய வரலாற்றிலே இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். அந்த அளவுக்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சஹாபாக்கள் நேசத்தில் வைத்திருந்தார்கள், அவர்களுடைய நெஞ்சத்தில் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு ஏன் இவ்வளவு உயர்வு உண்டா? அவங்க தொழுகை கூட அப்படிதான் இருக்கும். அஹ்லே பைத் மட்டுமல்ல, அவர்களுடைய இபாதத்தும் முக்லிஸாக தான் இருந்தது, இக்லாஸாக தான் இருந்தது. அப்படி ஒரு தடவை தொழுகைக்கு வரும்போது யூதர் பிடிச்சிட்டார். எனக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லணும். அது என்ன கேள்வி வாப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பிராணி இருக்குது, பிராணிகளில் எது குட்டி போடும் எது முட்டை போடும்? இது ஒரு கேள்வியா? எது குட்டி போடும்? எந்தெந்த பிராணி குட்டி போடுது, குட்டி போட்டு பால் கொடுக்கறது எது எது? எது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கு, எது குஞ்சு பொறிக்கும்? அது சொல்லுங்க. எப்படிப்பட்ட நேரத்தில் என்ன கேள்வி பாருங்க. இவனுக்கு என்னண்டா, அலி ரலியல்லாஹு இப்போ பதில் சொல்ல மாட்டாங்க,
தொழுகையில் போய் தக்பீர் கட்டணும், ஞாபகம் வரும். ஞாபகம் வந்ததுக்கப்புறம் நமக்கு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் அவங்க தொழுகை வீணா போயிடும். ஆக அல்லாஹ் விட்டு அவரை பிரிச்சாச்சு. அதான் நம்ம வேலை. அந்த யூதனுடைய வேலை என்னன்னா, அலிரை இல்லாவே அல்லாஹ் விட்டு பிரிக்கிறது. அவுது இல்லை, எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. பொண்டாட்டியை விட்டு புருஷனையே பிரிக்கக்கூடாது, புருஷனை விட்டு பொண்டாட்டியை பிரிக்கக்கூடாது, பாப்பா விட்டு பிள்ளையை பிரிக்கக்கூடாது, பிள்ளையை விட்டு பாப்பாவை பிரிக்கக்கூடாது. பிரிக்கிறது ஆபத்து, நல்லவர்களை நேசர்களை, நம்ம தானே. ஆனால் இங்கே என்ன வேலை நடக்குது பாருங்க. அல்லாஹ் விட்டு அலியாரை பிரிப்பதற்காக ஒரு யூதன் சரி திட்டம் தீட்டுகிறான். இப்படி திட்டத்தில் தான் அவர் வந்தார். அலிரலியில் சொன்னாங்க, தொழுதுட்டு வந்துடுறேனே, இப்போவே சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு அழகாக சொன்னாங்க. எதுக்கெல்லாம் காது வெளியே இருக்குதோ அதெல்லாம் குட்டி போடும், எதுக்கெல்லாம் காது உள்ளே இருக்கோ அதுக்கெல்லாம் முட்டை போடும், அதெல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். கோழி இருக்கு பார்த்தீங்களா, காது உள்ளே இருக்கும், முட்டை தான் போடும், குஞ்சு தான் பொரிக்கும். ஆடு மாடு இருக்கு பார்த்தீங்களா, காது வெளியே இருக்கும், அது குட்டி தான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இது சாதாரண கேள்வின்னு அவர் நினைக்கல, இது பெரிய சிக்கலான கேள்வி. தொழுகையில் இதுதான் போட்டு குழப்ப போதுன்னு நினைச்சார். அறிவில்லா எவ்வளோ பெரிய அறிவின் சிகரம் அவர்கள். லேசாக பதில் சொல்லி உள்ள போனாங்க. அல்லாவின் முழு சிந்தனையோடு அவர்கள் தக்பீர் கட்டி தொழுதார்கள். வாழ்நாளில் அல்லாவை தவிர நான் எந்த சிந்தனையும் தொழுகைக்குள் கொண்டு வர மாட்டேன், துன்யாவில் சம்பந்தப்பட்ட எந்த சிந்தனையும் நான் கொண்டு வந்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு இபாதத்தில். இது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை சஹாபாக்கள் எவ்வளவோ உயர்த்தி வைத்திருந்தார்கள் என்றால், உமர் ரலியல்லா, பின்னால் வந்த உஸ்மான் ரலியல்லா, அதே அவங்க காலத்தில் நான் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை, இஸ்லாமிய நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அலி ரலியல்லாட்ட தான் கேட்பாங்களாம். அவ்வளோ அறிவாளி, அவ்வளோ அறிவாளி. ஆனால் வணக்கத்தில் அல்லாஹ்விடத்தில் களப்பற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொன்னானா இல்லையா, வநஹ்னு லஹு முக்லிஸூன், நாங்கள் களப்பற்றவர்களாக இருப்போம், அல்லாஹ்விடத்தில் களப்படம் எங்கள் வணக்கத்தில் செய்ய மாட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் நாயகமே என்று சொன்ன சொல்லுக்கேற்ப வாழ்ந்தார். அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்குறாங்க, நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவீங்களா யாராச்சும் அப்படி. நான் கேட்குற கேள்வி நான் சொல்லக்கூடிய செயலை யாராவது ஏற்றுக்கிறணும் அப்படின்னு. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இனி மக்களிடத்தில் யாரும் எதையும் கேட்கக்கூடாது, என்னுடைய இந்த வாக்கை யார் நிறைவேற்ற போகிறார் என்று கேட்கிறார். எதையும் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது அல்லாஹ்வை தவிர. கேட்கிறதா இருந்தா அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும், யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. இந்த சவாலுக்கு யார் முன் வருகிறார்? இந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் ரெண்டு அல்ல, கடைசி வரை இப்படிதான் வாழணும். யார் முன் வரா என்று சொன்னபோது சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னே வருகிறார்கள். நாயகமே, நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், யாரிடத்திலும் நான் எதையும் கேட்க மாட்டேன் நாயகமே, அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்பேன். வணக்கத்தில் மட்டுமல்ல, பொருளிலும் கூட அடுத்தவர்களை கலக்கிறது அல்ல. எதையாவது கேட்பதாக இருந்தாலும் நான் யாரிடத்திலும் போய் கேட்க மாட்டேன். இன்னைக்கெல்லாம் நம்ம லேசா கேட்டுறோமே, வாப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் யாரு தந்தா, வாப்பா தந்தாங்க, யார் தந்தா, உம்மா தந்தாங்க, அல்லாஹ் தந்தான்னு எங்க சொல்றோம்? ஒரு மல்ல சிறுக்கு மாதிரி தெரியல, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், எங்க அல்லாஹ் தந்தான்னு சொல்றோம்? வாப்பா தந்தாங்க, உம்மா தந்தாங்க. இப்படிதான் நடைமுறை ஓடிக்கிட்டு இருக்கு. டாக்டர் ஊசி போட்டாரு, அவர் தான் எனக்கு மாத்திரை கொடுத்தாரு, அவர்கிட்ட போனால் சரியா போச்சு, டாக்டர்கிட்ட போனால் சரியா போச்சு. இப்படிதான் தௌஹீதை பேசுறவங்க கூட இப்படிதான் பேசிக்கிறாங்க. கேட்டா அது தௌஹீத், இதுவும் தௌஹீத் அப்படின்ட்டுக்கிறாங்க. சரி, ஆனால் உடனே சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னாங்க, நான் செய்கிற நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்தகஃபல் லக்கல் ஜன்னா, நீ இதை செய்வதாக இருந்தால் சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீ யார்ட்டையும் கேட்கக்கூடாது. நீ கேட்கறதா இருந்தால் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். எவ்வளோ பெரிய சவால் இது! இஹ்லாஸ், பழக்க வழக்கத்தில் இஹ்லாஸ். இஹ்லாஸ்னா என்ன? கலப்படமே கிடையாது. யாரையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுக்குள்ள கலப்படம் செய்யக்கூடாது. அது ஹயாத்தா இருக்கட்டும், எந்த நிலையா இருக்கட்டும், யாரையும் கொண்டு வந்து உள்ளுக்குள்ள சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இஹ்லாஸ். ஆனால் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கொடுத்தால் அதை நிறைவாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் உடனே தர்மம் செஞ்சிருவாங்க. நம்மளுக்கெல்லாம் தாயார், எவ்வளோ பணம் வந்தாலும் தர்மம் செஞ்சிருவாங்க. அப்போ
மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஆயிஷா அம்மாவுக்கு எப்பவாச்சும் காசு வருமா, காசு வரணுமே எதிர்பார்த்து நிற்பாங்களாம். நம்மெல்லாம் என்ன செய்வோம்? நமக்கு காசு வரணுமே தானே எதிர்பார்த்து இருப்போம். மதீனாவில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அம்மா ஆயிஷாவுக்கு காசு வரணும், அவங்களுக்கு பணம் வரணும்னு நினைச்சு எதிர்பார்த்து இருப்பாங்களாம். அப்படி ஒரு ஆசை. இப்படி யாராச்சும் நம்ம இருப்போமா? உங்களுக்கு பணமா கொட்டணும் அப்படின்னு யாராச்சும் நினைப்போமா? ஆயிஷா அம்மாவுக்கு பணமா வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம். ஏன் நினைப்பாங்கண்டா, ஆயிஷா அம்மா வீட்டுக்குள்ள பணம் வந்தா வச்சுக்கிற மாட்டாங்க, உடனே பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. பணத்தை தன் வீட்டில் வச்சுக்கிற மாட்டாங்க, உடனே எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. 1 லட்சம் ஒரு தடவை 1 லட்சம் திருகம் வந்தது. காலையிலிருந்து மாலை வருவதற்கு முன்னால் அனைத்தையும் பங்கு வச்சு கொடுத்தாங்க, எதையும் வச்சுக்கிறல. அம்மா கேட்டாங்களாம், பணிப்பெண்ணு நீங்கள் தான் நோன்பு வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டீல்ல, எல்லாத்தையும் கொடுத்துப்பட்டீல்ல அப்படின்னு. எங்கே கொடுத்தோம்? நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம் தெரியுமா? எங்கே நிற்கிறோம்? நம்ம ரசூலுல்லாவுடைய வீட்டில் அல்லவா நம்ம இருக்கிறோம். யாருக்கு இந்த குடிப்பினை கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் எங்கே அடங்கி இருக்கிறார்களோ, மண்ணுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அந்த நிலத்தில் இருக்கிற பெருமை ஆயிஷாவாகிய எனக்கு பணிப்பெண்ணான உனக்கு தானே கிடைச்சிருக்கு. யாருக்கும் இந்த இடம் கிடைக்குமா உலகத்தில்? கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கட்டுமே உலகத்தில், லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கணுமே உலகத்தில், அந்த நிலத்துக்கு அருகில் நிற்கிற பாக்கியம் நமக்கும் உங்களுக்கு எனக்கு தானே கிடைச்சிருக்கு. ஏன் எல்லாம் போயிருச்சுன்னு சொல்றாங்க? பணம் தானே போச்சு, பணம் தானே போனுச்சு, எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி ரசூலுல்லாவை ஆயிஷா சித்திகா அம்மா காட்டி பேசுவார்கள். எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய இஹ்லாஸ் பார்த்தீங்களா? நோம்பு திறக்க கூட ஒன்றும் இல்லையம்மா, நோம்பு திறக்க கூட வீட்டில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நோம்பு வச்சுக்கிறதே மறந்துட்டாங்க. நோம்பு திறக்கணும், அதுக்கு முன்கூட்டி ஏதாவது வாங்கி ஒரு திருகத்தையாச்சும் வச்சிருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடலாம், ஒரு கறியை கீரியை வாங்கி செய்யலாம், அது கூட ஒரு இல்லை, ஒன்றும் வேண்டாம். ஏனென்றால் எல்லாத்துக்கும் ராஜாவான முகமது ரசூலுல்லாஹ் இங்கே இருக்கிறார்கள், அது போதும். இதனால் வீட்டில் எதையும் வச்சுக்கிறது இல்லை. காசிம் நபி இருக்கும் இடத்தில் காசுக்கு வேலை இல்லை என்று சொல்வதை போல நபி இங்கே இருக்கிறார்கள், காசு ஏன் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆயிஷா சித்திகா அம்மா. அதுவும் அவர்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு இஹ்லாஸாக இருந்தார்கள் என்பதற்கு சஹாபாக்களுடைய ஒரு உதாரணத்தை, ஆயிஷா அம்மாவுடைய உதாரணத்தை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதே போல சாலிம் ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. அழுது அதை படித்து அந்த வரலாறை படித்தாலே அழுகை வந்து விடும். ஒரு அடிமையாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அடிமையாக இருந்தவர்கள், விலைக்கு போகாமல் இருந்தவர்கள், மிஸ்ருடைய சந்தையிலும் சரி, எகிப்தினுடைய சந்தையிலும் சரி, அரபணத்தினுடைய சந்தையிலும் சரி விலைக்கு போகவில்லை, வேலைக்கே போகல. அப்படிப்பட்ட ஒரு சீதேவிதான் சாலிம் ரலியல்லாஹு தஆலா. கருப்பு நிறத்தவர்கள், ஒல்லியானவர்கள், ரொம்ப ஒல்லியானவர்கள், விலைக்கு கூட வாங்க முடியாதவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அராத ஐ யன்துர ரஜுலன் மின் அஹ்லி ஜன்னா, சொர்க்கவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஃபல் யன்துரு சாலிம், சாலிமை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அடிமையை சொர்க்கவாசியாக ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் நடமாட வைத்தார்கள். அடிமையாக இருந்து விலைக்கு போகாத சாலிம் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஜன்னத்துக்குரிய மனிதர், அவரை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா சொர்க்கவாசியை சொர்க்கத்தில் போனாதான் பார்க்கலாம். சொர்க்கத்துக்கு நம்ம போகணும். ஆனா இந்த உலகத்திலே சொர்க்கவாசியை பார்க்கிற அருமை பெருமை எல்லாம் சஹாபாக்கள் காலத்துல தான் நடந்திருக்கிறது. இந்த காலத்துல சொல்ல முடியுமா? அந்த காலத்தில் தான் நடந்தது. சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு ஒரு பெரிய நீண்ட வரலாறு. இவர்களுடைய கிராத்தை கேட்ட ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவெல்லாம் அப்படியே மெய்சிலிருத்து அப்படியே நின்று விடுவார்கள். 4 பேரிடத்தில் குர்ஆன் படிக்க வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு தோழராக சாலிம் ரலியல்லாஹுவையும் சொன்னார்கள். சாலிமிடத்தில் நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹுவுக்கு ரொம்ப பிடிச்ச சஹாபி, தன் மகனுக்கு சாலிம் என்று பேர் வைத்தார்கள். இவர்கள் மரணித்த போது ரொம்ப 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 வேதனைப்பட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ரொம்ப வேதனைப்பட்டார்கள். யமாமா போரிலே ஷஹீதாக்கப்பட்ட போது முசைலமான்லாம் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுக்கு எதிராக நடந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு ரொம்ப வருத்தப்பட்டார். சாலிமை இறந்ததற்கு பிறகு ரலியல்லாஹு நான் எனக்கு பிறகு சாலிம் மட்டும் உயிரோடு இருந்தால் என் ஆட்சியை அவரிடத்தில் நீங்கள் தான் அடுத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று கொடுத்துவிட்டு போயிருப்பேன் என்று சொன்னார்கள். ஒரு அடிமை அடுத்த கலீஃபாவாக அவரை நிறுத்திவிட்டு அறிவித்து விட்டு போயிருப்பேன் என்று சொன்னார்கள்.
அப்படிப்பட்ட சாலிம் ரலியல்லாஹு தஆலா யமாமா போரிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஷஹீதாக்கப்பட்ட போது குற்றுயிராக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே ஒரு தோழர் பார்த்து கொண்டு வருகிறார். வந்தால் சாலிம் ரலியல்லாஹு குத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அந்த சஹாபி எவ்வளவு பெரிய சஹாபி, சொர்க்கவாசி உசுருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த காட்சி அந்த சஹாபியால் ஒன்று செய்ய முடியல. ரசூலுல்லாஹ் அப்படியே ஒரு ஓதுவதை கேட்டு நின்று விடுவார்கள். இந்த உம்மத்துக்கு 4 காரிகளை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 4 பெரும் காரிகளில் இந்த சாலிம் ரலியல்லாஹு ஒரு ஆளு, பெரும் காரி. இவர்கள் குற்றுயிராக கிடக்கிறத பார்த்து அந்த சஹாபிக்கு ஒன்றும் ஓடலை. உடனே ஓடி போய் சாலிம் அல்லவா கிடக்கிறார்கள் என்று ஓடி போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து, அந்த சக்கராத்தால் தண்ணி ரொம்ப தேவைப்படும், தண்ணி எடுத்து வந்து அவர்கள் கிட்ட வந்து தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வேண்டாம், தண்ணியெல்லாம் வேண்டாம். அவர்கள் சொல்லுகிறார்கள் தண்ணியெல்லாம் வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் இந்த போரிலே ஷஹீதாக்கப்படுவேன் என்று தெரிந்துதான் நான் வரும்போதே நோன்பு வைத்து விட்டேன். நோன்பு வைத்து விட்டு சொன்னேன், அல்லாஹுவே துன்யாவிலே நோன்பு வைத்து விட்டேன், நோன்பு துறக்க உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னேன். என் துவாவை அல்லாஹ் கபூல் செய்தானா என்று எனக்கு தெரியாது. நான் நோன்பு வைத்து விட்டேன், நோன்பு திறப்பதற்கு உன் இடத்துக்கு நான் வந்து விட வேண்டும் என்று சொன்னேன். அதனால் இன்று கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிர் போகிறது. ஆனால் எவ்வளவு தூரம் அது இழுத்து கொண்டு போகும் தெரியவில்லை. அதனால் தண்ணி நான் இப்போது குடிக்கவில்லை. என்னையும் இந்த தண்ணீரையும் இழுத்து போய் எதிரிகளின் பக்கம் போட்டு விடுங்கள். என்னை அப்படியே இழுத்து கொண்டு போய் எதிரிகளுக்கு பக்கத்தில் போட்டு விடுங்கள். தண்ணீரையும் என் பக்கத்திலே வைத்து விடுங்கள். எதிரிகள் நினைத்து கொள்ளட்டும், தாகம் தொண்டையை அடைத்துக் கொண்டாலும் இந்த சஹாபாக்கள் தண்ணீரை எடுத்து அருந்த மாட்டார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதை தான் அவர்கள் விரும்புவார்கள் என்று நினைத்துக் கொள்ளட்டும். சக்கராத்து ஹாலில் இருப்பவர்களுக்கு தாகம் எவ்வளவு இருக்கும்? குத்துப்பட்டவர்கள் சாதாரணமாக பைக்கிலிருந்து கீழே வந்துட்டா முதல்ல தண்ணி எடுத்து கொடுப்போம். ஆனால் சர்மி சஹாபாக்கள் தன்னுடைய அல்லாஹுவையும் தன்னுடைய ரப்பையும் தன்னுடைய ரசூலையும் அவர்களுடைய காட்டி தந்த மார்க்கத்தையும் எந்த அளவு நேசிப்பார்கள் என்பதை எதிரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காட்ட வேண்டும். அருகில் தண்ணி இருக்கிறது, தாகத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒருவர் பக்கத்தில் தண்ணீர் இருந்தும் எடுத்து குடிக்க மாட்டார். அந்த தீனின் பிடிப்பு அவருக்கு அப்படிப்பட்டது என்று எதிரிகளுக்கு தெரிய வேண்டும் என்று போட்டுவிடு கொண்டு போய் அந்த சஹாபி அவர்களை எடுத்து போய் அந்த இடத்தில் போடுகிறார். தண்ணியையும் பக்கத்தில் வைக்கிறார். இந்த சஹாபியால் நிற்க முடியல, போட்ட சஹாபியால் நிற்க முடியல. ஏன்னா பெரும் சஹாபி, சாதாரண சஹாபி அல்ல. இஸ்லாத்துக்கு முன்னாடி அவர் சாதாரணவர், அது வேறு. இஸ்லாம் தொட்டதற்கு இன்னும் சொல்லணும்டா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முஸ்லீம் ஆயிட்டாங்க. சாலிம் ரலியல்லாஹு முஸ்லீம் ஆயிட்டாங்க. அங்கே குபாவில் இவங்க தொழு வைப்பாங்களாம், இமாமத்து செய்வாங்களாம். இமாமத்து செஞ்ச பழக்கமெல்லாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. குபாவில் இமாமத்து செஞ்சாங்க அப்படிங்கலாம். ஆக அவ்வளோ சிறப்பெல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது. உமரில் இல்லை, இவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் வருகிறது. இவர்களுக்கு பின்னால் இருந்து உமர் இல்லா தொழுதிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அழகான காரியம், பெரும் வணக்கத்துக்கு சொந்தமானவர்கள். இவர்கள் இப்படி இருந்த நிலையை பார்த்துவிட்டு அந்த சஹாபிக்கு தண்ணி எடுத்து கொடுத்த சஹாபி இருக்க முடியல. அங்கும் இங்குமாக ஓடுகிறார்கள். தண்ணியும் குடிக்கல, நேரம் கொஞ்சம் இருக்கிறது, இங்க உயிர் போயிடுமா அங்க உயிர் போகுமா. பெரும் சஹாபி, கேட்ட துவாவை அல்லாஹ் எப்படி மறுப்பான்? அந்த சஹாபி யாரு? எப்போதும் முஸ்லிமானதிலிருந்து குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர். வாயிலே குர்ஆனை அனுதினம் ஓதியவரின் துவாவை அல்லாஹ் மறுப்பானா? அல்லாஹ் தான் அதை தூக்கி எரிந்து விடுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவன் அதை நேசித்தல்லவா ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று அந்த சஹாபியினுடைய உள்ளத்தில் என்னென்னமோ கையால் ஓடுது. நேரத்தை பார்க்கிறார்கள், டயத்தை பார்க்கிறார்கள். அப்போது சூரியனை பார்க்கிறது, டைம் நேரம் என்பது அப்போ சூரியன் தான். சூரியன் மறைகிறதா, சூரியன் மறைவை பார்க்கிறார். மகரிப் நேரம் வந்து விட்டதா என்று அவர்கள் உயிர் ஊசலாடி கொண்டே இருக்கிறது. அப்படி வெளியே போய் சூரியனை பார்க்கிறதும் இவர்களை கிட்ட வந்து பார்ப்பதும் இப்படி பார்ப்பதுமாக இருந்தார்கள். கடைசியாக சூரியன் மறைந்து விட்டது, நோன்பு திறக்க வேண்டும் என்ற செய்தியாவது போய் சொல்லுவோம், தண்ணி குடிக்கட்டும் என்று நினைத்து கொண்டு இழுத்து போட்ட அந்த சஹாபி ஓடி வந்து
சூரியன் மறைந்து விட்டது, தண்ணீரை இப்போவாவது நீங்கள் எடுத்து திறந்து குடித்து நோவை திறங்கள் என்று சொல்லலாம் என்று சொன்னபோது உயிர் போயிருந்தது. நோன்பு திறப்பதற்கு அங்கே போய்விட்டார்கள். அவர்கள் துவாவை எல்லாம் கபூல் செய்து விட்டார். இது அவர்களுடைய நோம்பில் இருந்த இஹ்லாஸ், போர்க்களத்தில் வைத்திருந்த இஹ்லாஸ். கலப்படம் கிடையாது. தாகம் இருக்கிறது எடுத்து குடித்து விடலாம், போர்க்களத்தில் தண்ணீர் குடிக்கலாம், இக்கட்டில் தண்ணீரை குடித்து விடலாம், கிடையாது. என் ரப்பு என்னை எப்படியாவது நோன்பு திறப்பதற்கு அங்கே கூப்பிடுவான் என்று முழு நம்பிக்கை. அதான் சொல்லுவோமா இல்லையா, ஒரு இஹ்லாஸ் என்பது ஒருவருக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்டது. மலக்குகளுக்கு கூட தெரியாது, ஷைத்தானுக்கு கண்டுபிடிக்க முடியாது, மன ஆசைகள் கண்டுபிடிக்க முடியாது. அதைதான் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட கலப்படம் இல்லாத ஈமானை இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக காட்டி சென்றவர்கள் சஹாபா பெருமக்கள். வரலாற்றிலே இன்னொரு செய்தியை ஒன்று நான் படித்தேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்குல துண்டு. ஃபாத்திமா ரலியல்லாஹு பேரை கேட்டாலேயே நமக்கு அவர்களை போல நம் பெண் பிள்ளைகள் ஒன்றை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும் என்ற ஆசை வரும். ஹசன் ரலியல்லாஹு பிறந்து விட்டார்கள். 4-5 வயது இருக்கும், ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும். சாப்பாடு வந்திருக்கிறது, வீட்டிலே சாப்பாடு. ஒருவர் தான் சாப்பிட முடியும், ஒரே ஒருவர் தான் சாப்பிட முடியும். அம்மா ஃபாத்திமா அம்மா தான் புள்ள ஹசன் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, பாப்பா இங்கே வாம்மா, இந்தம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா எனக்கு சாப்பிட இப்போ எனக்கு பிரியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்போ எனக்கு சாப்பிட பிரியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நோக்கம்னு சொன்னால், நம்ம சாப்பிட்டா அம்மா சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிட்டா அம்மா சாப்பிட மாட்டாங்க, அதனால நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஹசன் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க. அம்மா என்ன நினைக்கிறாங்க, பிள்ளையாச்சும் சாப்பிடட்டும்னு நினைக்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வேணாம்மா, சாப்பாடு வேணாமான்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, பாப்பா உங்கள் பாட்டனார் என்னுடைய பாப்பா தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? ரிலல் ரப்பி வரிலஃபி ரிலல் வாலி. பெற்றோருடைய பொருத்தம் அல்லாஹ்வின் பொருத்தமாகும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேட வேண்டும் என்றால் ஒரு தந்தை அல்லது தாயினுடைய பொருத்தத்தில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா? தாய் பேச்ச கேளு, பாப்பா பேச்ச கேளுண்டு நம்ம பாட்டனார், உன்னுடைய பாட்டனார் சொல்லி கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு ஃபாத்திமா அம்மா பாட்டனாரை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தோடனே உடனே புள்ள ஓடி வருது. 4-5 வயசு தான். ஓடி வந்து, அம்மா இப்போ சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிட்றேம்மா, ஆனால் உன்னை சொல்லிடுறேம்மா, உண்மையை சொல்லிடுறேம்மா. பாட்டனாரை சொன்னதுக்கு பிறகு நான் இப்போ வாங்கி சாப்பிட்றேன், இதுக்கு மேலே எனக்கு மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லைம்மா, ஆனால் உன்னை சொல்லிடுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை சொல்லும் போதே நான் சாப்பிட்ருப்பேன், ஆனால் நீங்கள் 2 நாளாக சாப்பிடல, நீங்கள் 2 நாளாக சாப்பிடாம இன்னைக்கு இருக்கிற இந்த உணவை என்னிடத்துல கொடுத்து சாப்பிட வச்சு பட்னியாக கிடக்கலான்னு நினைக்கிறீங்க. நான் சாப்பிட்டு நீங்கள் பசியாக இருக்கிறது எனக்கு மனசு இல்லைம்மா. பெரிய வயசுலாம் இல்லை, 4-5 வயசு தான் எழுதுறாங்க. நான் சாப்பிட்டு உங்களை பட்னியா போட மனசு இல்லைம்மா, எப்படியாவது உங்களை சாப்பிட வச்சிருந்தா நான் என்ன செஞ்ச பின்வாங்கினேனே தவிர, ஆனா உங்க பேச்சை மறுக்கிறதுக்கு இந்த ஹசனான நான் விரும்பலம்மா. பாட்டனார் பேச்சை நீங்க சொன்னோன்னு, அவங்க செய்தியை சொன்னோன்னு என்னால மறுக்க முடியலம்மா, வாங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாமான்னு சொன்னார். சின்ன வயசுல சஹாபாக்களிடத்தில் இருந்த தந்தையினுடைய பாசம் எப்படி இருந்தது, அதுல கூட இவ்வளவு இஹ்லாஸ். இன்னைக்கெல்லாம் அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைங்க எடுத்து தின்னுறாங்க, பிள்ளைக்கு தெரிஞ்சுமோன்னு உம்மா ஒழிச்சு வச்சிடுறாங்க, இல்லை வாப்பா ஒழிச்சு வச்சிடறாங்க. இப்படி ஒரு நிலை இன்னைக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு சாப்பாடை வைத்து அந்த சாப்பாட்டுக்குள் அவர்களிடத்தில் இருந்த மன தூய்மையை பாருங்கள். இதில் நாளை மறுமையில் ஏன் உன் தாய் 2 நாளால் பசியாக இருந்த போது கேட்கவில்லை என்று இந்த ஹசனை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிடக் கூடாது அல்லவா? அதற்காகத்தாமா நான் இப்படி சொன்னேன் என்று சொல்லுகின்ற போது கட்டி அழைத்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. இப்படியாக இதைதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வனஹ்னு லஹு முக்லிஸுன், அவனுக்கே நாங்கள் கலப்படம் இல்லாமல் இருப்போம். வணக்கமாக இருந்தாலும் நம்மளுடைய பொது வாழ்க்கையாக இருந்தாலும் அப்படிதான். ஒரு பெரிய முஹத்திஸுடைய வரலாறை பார்த்து
அவங்க பேர் அபூ ஸுர்ஆ, பெரிய முஹத்திஸ். நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை சொன்னவர்கள் அபூ ஸுர்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் மூத்துடைய நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்காக மாணவர்கள் வருகிறார்கள். அவர்களை சந்திக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய மாணவர்கள், பல மாணவர்கள் வந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய மாணவர்கள் அபூ ஹாத்தம், இப்னு வாரா, முந்திர் போனவர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்களுடைய மாணவர்கள் வந்து உஸ்தாதை பார்க்க வந்தார். வந்து உஸ்தாத் சக்கராத்து ஹாலில் இருக்கிறார். சக்கராத்து ஹாலில் அப்போ உஸ்தாதுக்கு களிமா சொல்லிக் கொடுக்கணும். சக்கராத்து ஹாலில் இருக்கிறவங்களுக்கு களிமா சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, நான் சொல்கிறது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பக்கத்தில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு நம்ம ஓதிக்கிட்டு இருக்கணும். நம்ம ஓதுறதை பார்த்து அவங்களும் ஓதுவாங்க. அதான் சொல்லிக் கொடுக்குறதுல அதான். அவங்கள போய் சொல்லுங்கன்னா அழுத்துறது கிடையாது, அது முறை கிடையாது. நம்ம ஓதுற பக்கத்தில் இருந்து நம்மளுடைய அந்த அசைவை பார்த்து ஓதுறதை பார்த்து அவங்களும் வாயை முணுமுணுப்பாங்க. இதுதான் கடைசி நேரத்தில் மரணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உறவுகள் செய்ய வேண்டிய பொறுப்புகளில் ஒன்று. அப்படி இந்த மகானுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சராசரியான மனிதராக இருந்தால் பரவாயில்லை, பெரிய முஹத்திஸ், பல ஹதீஸுகளை சொன்னவர்கள், இவர்களுக்கு எப்படி சொல்லுவது? அதனால் ஒரு முடிவு எடுத்தாங்க, ஹதீஸை சொல்லுவோம். ஹதீஸை சொன்னால் யார் என்ன தொழிலில் இருக்கிறாங்களோ அதை ஞாபகப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அப்படி வந்துடும். இவங்க பெரிய முஹத்திஸ். முஹத்திஸுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? நம்ம மாதிரி ஆளுகள்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னு இவ்வளோதான் சொல்லுவோம். நீங்கள் கிதாபுகள் எடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடைசியில் அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா நூல், அவ்வளோதான் இருக்கு. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா நூல், அவ்வளோதான் இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுங்கிறது சஹாபி, அதோடு முடிச்சுக்கிடுவோம். ஆனால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த மனித சங்கிலி இருக்குது பாருங்க, அதை சொல்லவே மாட்டோம். அந்த தரத்தை நாம் குறைத்ததினால் நம்ம தரமும் குறைஞ்சி போச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய தரம் தெரியுங்களா? இன்னைக்கு புகாரி இமாமுக்கு ஒரு ஹதீஸ் கிடைச்சிச்சு என்றால் அபூ ஹுரைரா இல்லாட்டாலும் புகாரி இமாமுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அந்த மனித சங்கிலி தொடர் இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. முஸ்லிம் இமாமுக்கு எப்படி கிடைச்சது? திருமதி இமாமுக்கு எப்படி கிடைச்சிச்சு? நசஈ இமாமுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இப்னு மாஜா இமாமுக்கு. இந்த தொடர், மனித சங்கிலி தொடர் என்பது ரொம்ப முக்கியமானது. இதை வைத்துக் கொண்டுதான் சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ், ஹதீஸினுடைய தரங்களை உருவாக்குவார்கள். நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம். அபூ ஹுரைரா சொல்றாங்கன்னு சொல்லி ஹதீஸை சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம எப்பவுமே மற்ற மேற்று என்ன சொன்னா போகுதுன்னு நம்ம நிலை. அதனால நம்ம ஈமானும் அப்படிப்பட்டதா இருக்கு. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அப்ப சஹாபாக்களை பொறுத்தவரை, குறிப்பாக முஹத்திஸீன்களை பொறுத்தவரை அந்த ஹதீஸை ரொம்ப நேசித்து சொல்லுவார்கள். அதனால் அந்த மனித சங்கிலி தொடர்களையும் சொல்லுவார்கள். இப்ப என்ன சொல்லணும்? மூத்தானவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஹதீஸ் ஒன்று இருக்குது. ஹதீஸை சொல்லணும்டா அந்த மனித சங்கிலி தொடரை சொல்லணும். எப்படி சொல்றது? ஒரு மாணவர் ஆரம்பிச்சு அந்த மனித சங்கிலி தொடரை ஒரு 3 பேரை சொன்னாங்க, 4வது பேரும் வரல. பக்கத்தில் இருந்து அபூ ஸுர்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய முஹத்திஸ், கண்ணை மூடியே இருக்கிறார். இன்னொரு மாணவரும் அந்த மனித சங்கிலி தொடரை ஆரம்பிச்சாங்க. அது 3 பேர் சொன்னாங்க, அவருக்கு 4வது பேர் வரலை, அப்படி நின்றுட்டாரு. ஏன்னா தொடர் கரெக்டாக வந்தால் தான் ஹதீஸை சொல்ல முடியும். தொடர் பாதியில் விட்டு சொல்ல முடியாது. அது ஹதீஸ் முன்கத்தி ஆகிடும். ஹதீஸ் முத்தசில்னு சொன்னால் சஹாபி வரைக்கும் அந்த தொடர் கரெக்டாக போகும், அதுக்கு பேர் முத்தசில். இடையில கட் பண்ணிட்டோன்னா முன்கத்தி ஆகிடும். இப்போ 2 பேரும் இப்படி பாதி சொல்லிட்டு நின்றுட்டாங்க. 3 பேருக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. திடீர்னு கண்ணை முழிக்கிறாங்க அபூ ஸுர்ஆ ரலியல்லாஹு தஆலா. அபூ ஸுர்ஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணை முழிச்சிட்டு, என்னை கொஞ்சம் அப்படியே ஏற்றி உட்கார வைக்கிறீங்களா அப்படின்ட்டாங்க. ஹதீஸை சொல்லணுங்கிறதுக்காக படுத்திருக்கிற அந்த முஹத்திஸ் எனக்கு கொஞ்சம் உட்கார வைக்கலேன். படுத்துக்கிட்டுனா ஹதீஸை சொன்னால் அவமதிப்பாக ஆகிடுவோன்னு நினச்சி என்னை கொஞ்சம் சக்கராத்து ஹாலில் இருக்கிறாங்க, என்னை கொஞ்சம் அப்படியே சாட்சி வைங்களேங்கிறாங்க. இன்னைக்கு என்ன செய்கிறோம்? படுத்துக்கிட்டு சில நேரங்களில் காலை நீட்டிக்கிட்டு ஒரு அதவு இல்லாமல் குரானை கூட ஓதுறோமா இல்லையா? ஒரு சில நேரத்தில் அதுக்கு சில விளக்கங்களை கூட நம்ம கொடுத்துக்கிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லவா நம்ம பேசுகிறோம், எனக்கு கொஞ்சம் அப்படி சாட்சி வைக்கல அப்படின்றாங்க. சாட்சி வச்ச உடனே அவங்க சொன்னாங்களாம், 3 மாணவர்களிடத்திலும் சொன்னார்களாம்,
மூணு மாணவர்களுமே அந்த சனதை சொல்ல முடியாமல் தவித்த போது அப்போது அபூ ஸுர்ஆ சொன்னார்கள், ஹத்தஸனா பந்தார், ஹத்தஸனா அபு ஆசிம், ஹத்தஸனா அப்துல் ஹமீத், ஹத்தஸனா அன் சாலிஹ் இப்னு அபி உரைத், ஹத்தஸனா அன் கரீப், ஹத்தஸனா அன் முஆத். தொடராக சொல்லுகிறார்கள். ஹத்தஸனா பந்தார், ஹத்தஸனா அபு ஆசிம், ஹத்தஸனா அப்துல் ஹமீத், அன் சாலிஹின், அன் கதீரின், அன் முஆத் இப்னு ஜபல். என்ன சொல்றாங்க? எனக்கு ஹதீஸ் அறிவித்தது பந்தார், அவங்களுக்கு ஹதீஸ் அறிவித்தது அபு ஆசிம், அவர்களுக்கு ஹதீஸ் அறிவித்தது அப்துல் ஹமீத், அவர்களுக்கு ஹதீஸ் அறிவித்தது சாலிஹ், அவர்களுக்கு ஹதீஸை தந்தது கதீர், அவர்களுக்கு ஹதீஸை தந்தது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த தொடர் சக்ராத் ஹால்ல இருந்த அவர்கள் எழுந்து சாய்ந்து உட்கார்ந்த போது அந்த தொடரை சரியாக சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ். உயிர் போயிடுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஆங்கிற கடைசி எழுத்தை சொன்னார்கள். அப்படியே உயிர் அவர்களை விட்டு பிரிக்கிறது. தகலல் ஜன்னாண்டு இருக்குது பின்னாடி ஒரு துண்டு. அதாவது யாருடைய கடைசி வார்த்தை, எந்த முஸ்லிமுக்கு கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சோ அவர் ஜன்னத்துக்கு போயிடுவார், அவர் ஜன்னத்துக்கு போயிடுவார். இந்த ஹதீஸை சொல்வதற்கு தான் மாணவர்கள் இவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் சனது தெரியவில்லை, அந்த மனித சங்கிலியை சொல்ல முடியல. இவர்கள் அந்த மனித சங்கிலியை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஹாவை சொன்னவுடன் அவர்கள் உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பானவர்களே, கடைசி நேரத்தில் கூட தான் செய்த பணி, அந்த ஹதீஸ் பணியில மன தூய்மையோடு இருக்க வேண்டும், அதன் வழியாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று அந்த பெரிய முஹத்தீஸ் நினைச்சிருக்கிறாங்க பாரு. கடைசி நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதே கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்தில் வாயில சில பேருக்கு வராது. ஆனால் அந்த மனித சங்கிலி தொடரை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஹாவை முடித்தவுடன் ரூஹு பிரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய அந்த பணியை எவ்வளவு கபூல் செய்திருப்பான். அப்ப அதற்கு பின்னால் உள்ள தொண்டு என்ன சொல்லுகிறது? சொர்க்கத்துள் நுழைந்து விடுவார் என்ற செய்தி இவர்களுக்கு எவ்வளவு பொருத்தமாகிறது பாருங்கள். தன்னுடைய ஹதீஸ் பணியிலே இவர்கள் இவ்வளவு இஹ்லாஸாக இருந்தார்கள். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிம்களை பொறுத்தவரை எல்லா பணியிலும் இஹ்லாஸ், கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த பணியை வேண்டாலும் செய்யலாம், வணக்கமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய எந்த பணிகளாக இருந்தாலும் அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி செய்தால் ஈமானின் கலப்படம். சாமான்ல கலப்படத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான். பொருள்ல ஒரு கலப்படம் நினைச்சா வயலுல் லில் முத்தஃபிஃபீன் படிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு கூட்டம் சாமானில கலப்படம் செஞ்சதுனாலே அழிக்கப்பட்டுச்சு. எடை மோசடி செய்தார்கள், எடை தராசில ஏமாற்றம் செய்தார்கள், நியாயம் என்று சொல்லி அநியாயம் செய்ததினால் ஒரு கூட்டம் அழித்தொழிக்கப்பட்டது. அதனால தான் அல்லாஹ் ஜாமான்ல கூட நீ என்ன செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஈமானியத்தலை, ஈமான் என்ன? வெறும் வணக்கம் மட்டும் ஈமான் அல்ல. ஒரு இடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஈமான் தான். நம்பிக்கை என்பது ஈமான் தான். அதை தான் ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் வந்த ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நீண்ட நீண்ட தொழுகையை வைத்து முடிவெடுக்க வேண்டாம். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு சொல்வார்கள், நீண்ட தொழுகையை நினைத்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். சில பேர் ரொம்ப நேரம் தொழுவாங்க, அது இஹ்லாஸ்ன்னு நினைச்சிடாதீங்க, அது இஹ்லாஸ்ன்னு நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் நீண்ட திக்ருகளை செய்வார்கள், அது இஹ்லாஸ் என்று நினைத்து விட வேண்டாம். இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்வோடு சேர்ந்தது. அது எந்த இடத்திலும் வெளிப்படுத்தலாம், எந்த நிலையிலும் வெளிப்படுத்தலாம். அதை தான் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு சொல்லி தந்தார்கள். ஒரு செய்தி, அம்மா ராபியா அம்மா, ஒரு செய்தியோடு நிறைவுக்கு வருகிறேன். ராபியா அம்மாவை பற்றி பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். இவர்கள் எல்லாம் பிந்திய காலத்தில் வாழ்ந்த இறைநேச செல்வர்கள்.
ஏன் இவர்களை இறைநேச செல்வர்கள் என்று சொல்றோம் என்றா, இவர்களுடைய வாழ்வு அவ்வளவு பரிசுத்தம், வாழ்வு அவ்வளவு பரிசுத்தம். அவங்க வாழும் போதெல்லாம் அது பேசப்படவில்லை, வாழ்ந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் அதை நிலைக்க வைத்து விட்டான். அவர்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, அல்லாஹ் நிலைக்க வச்சுட்டான். அதான் இஹ்லாஸினுடைய கபூல். அமல்ல கபூல்னு ஒன்று இருக்குது. அமலியத்துண்டா நம்ம செய்கிற அமல், இல்லைன்னா அமாலுனா வழக்கம் அமாலுக்கும் அமல்னு ஒன்று இருக்குது, அமல் கபூல்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறாங்க, எல்லாம்லாம் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறது இல்லை. நிறைய பேருடைய கிதாபை அச்சடிக்கையே படலை, அது தெரியுங்களா? எத்தனை இமாம்களுடைய கிதாபை அச்சடிக்கப்படலைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, இன்னும் அச்சுக்கே வரல, ஆனால் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் சமூகத்துக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு நாம் பேசுகிறோமே, புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், இப்னு மாஜா, திருமதி, நசை என்று ரஹ்மத்துல்லாஹு தஆலா. அதே போல இமாம்களை சொல்லுகிறோமே, அபு ஹனீஃபா, ஷாஃபி, அஹ்மது, மாலிக் ரஹ்மத்துல்லாஹு தஆலா என்று சொல்லுகிறோமே, இவர்கள் கபூலியத்தை பெற்றவர்கள். அது காரணமே இன்னைக்கும் நம்ம அவங்களுடைய ஹதீஸையும் சட்டங்களையும் வாசிக்கிறோம் அல்லவா, அதுதான் கபூலியத். கபூலியத் என்பது நம்ம மூத்தானாலும் நம்மளை கடந்து பல தலைமுறை நின்று கொண்டே இருக்கும். ரபி அம்மா அவங்க மூத்துடைய நெருக்கத்தில் படுத்திருக்கிறாங்க, மாணவங்க வர்றாங்க, மாலிக்னு தீனாரு, இப்ராஹிம் அதிகமர் அலியல்லாஹ் போன்றவர்கள்லாம் பார்க்க வர்றாங்க. பாருங்க, பெண்ணு உஸ்தாது, ஆன்மீக உஸ்தாது, இவங்க மாணவர், திரைக்கு அப்பால இருந்து உஸ்தாட்ட பேசுவாங்க. எம்மா என்ன நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்குதான்னு கேட்குறாங்க மாணவர்கள். அப்போ உஸ்தாது அந்த ராபி அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு திராட்சை பழம் சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திராட்சை பழம் அப்படின்னு உஸ்தாது கேட்குறாங்கல்ல, ஒரு பெரியவங்க கேட்குறாங்க, நம்மளுக்கெல்லாம் ஞானங்களை சொல்லி தந்தவங்க கேட்குறாங்களேன்னு ஆசைப்பட்டு வாங்க போகலான்னு நினைக்கிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க, வாப்பா 30 வருஷமாக அதை ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இப்போ நினச்சா ஓடி போய் வாங்கிடுவோம் இல்லையா? இப்போ நினச்சா ஓடி போய் திராட்சை வாங்கிடுவோமா இல்லையா? அதில் என்ன ரகமெல்லாம் இருக்கோ அத்தனையும் வாங்கி போட்டு கொண்டு வந்துடுவோம். 30 வருஷமாக நான் சாப்பிடல, ஆசையாக இருக்குது அப்படிங்கிறார். ஒன்று மாணவர்களுக்கு இதை விட என்ன ஆசை? உஸ்தாதுடைய ஆசையை நிறைவேற்றது தானே பெரிய ஆசை. புறப்பட்டு போகிறாங்க, எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துடலாம். கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை அந்த திராட்சையை அப்படி கீழே போடுது, கையில் பிடிக்கிறாங்க. இது அவங்க வரலாற்றில் இருக்குது. இங்கே என்ன யோசிக்கணும்டா, முதல்ல இந்த மாதிரி நல்லவர்களுடைய வரலாறை கேட்கும்போது வாசிக்கும் போதோ செய்கிறவன் அல்லா இந்த எண்ணத்துக்கு வந்துடணும். நம்ம செய்கிறவன் அல்லாஹ்ங்கிற எண்ணத்துக்கு வந்தா முழுசா நம்ம நம்பிடுவோம், இந்த வாழ்க்கை நமக்குள்ள வந்துடும். செஞ்சு கொடுக்குறோம் அல்லாஹ் ஒரு பறவையை அனுப்புகிறான். இது போல பறவையை கொண்டு உண்டான ஆச்சரியமான நிகழ்வு ரசூலுல்லாஹ் காலத்திலே நடந்திருக்கு. புகாரிலே 2-3 ஹதீஸ் எல்லாம் இருக்குது. அது வாய்ப்பு வரும்போது இன்ஷால்லா ஞாபகப்படுத்துவோம். அப்போ உடனே பறவை ஒரு திராட்சையை போடுவது, திராட்சை கொலை அப்படியே கையில் விழுவுது. பிடிச்சிக்கிறாங்க, என்னடா இது, அம்மா ஆசைப்படுறாங்க, அல்லாஹ் உடனே கொடுத்து விடுறாங்க. இவங்க நினைக்கிறாங்க மாணவர்கள், அவன் பெரிய உஸ்தாது, அவங்களுடைய இதை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான், அவங்க இதை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அவங்க ஆசைப்படுறது இங்கே வருது, அல்லாவே கொடுத்து விடுறாங்க. ஆசைப்படும் போது ஒருத்தர் கொடுப்பாங்க தெரியுங்களா, நம்ம கவலையாக போவோம், ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேண்டு. திடீர்னு ஒரு நண்பர் இருந்துக்கிட்டு வாங்கலை சாப்பிடலாமே அப்படின்னு கூப்பிடுவார். நம்ம இங்கே அல்லாவோடு பேசிக்கிட்டு போவோம், அங்கே நம்மள ஒருத்தர் கூப்பிடுவார், வாங்கலை சாப்பிடலான்னு. எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அல்லாட்ட பேசணும், அங்கே நடக்குது, இங்கே சொன்னாங்க, இங்கே நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு கொண்டு வந்தாங்க. இந்தாங்க ஒரு சார், ராபி அம்மாட்ட இந்தாங்க அப்படின்னு எங்கே என்ன இது அப்படின்னு. நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல, 30 வருஷமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கள, அந்த திராட்சை தான் அப்படின்னு. இது எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா அல்ல நான் சொல்லட்டான்னு கேட்டாங்களாம். இந்த திராட்சை எங்கிருந்து வந்ததே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா அல்லது நான் சொல்லட்டா? எங்கிருந்தோ வந்த ஒருவருடைய தோட்டத்திலிருந்து பறித்து வந்த பறவை உங்களுக்கு நேராக கையிலே போட்டு விட்டது. அதை எடுத்து வந்து நீங்கள் என்னிடத்தில் தருகிறீர்கள். இதுவரை ஹலால் மட்டுமே சாப்பிட்டு வந்த என்னை கடைசி நேரத்தில் ஹராமை சாப்பிட வைக்க நினைக்கிறீர்களா? ஹராமை சாப்பிடுவது ஆசைப்பட்டதற்காக ஹராமை சாப்பிட முடியுமா என்று மாணவர்கள் சொல்வதற்கு முன்னால்
நான் இதை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று இது எங்கிருந்து வந்தது, இது ஹலாலா ஹராமா என்றெல்லாம் விளக்கம் தந்தார்கள் ஆசிரியர் பெருந்தையான ராபியா அம்மா அவர்கள். என்றால் அவர்களுடைய அமல் எவ்வளவு இஹ்லாஸா இருந்திருக்க வேண்டும், யோசித்து பாருங்கள். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவனுக்கு கலப்பற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஈமானும் நம்மளுடைய அமல்களும் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுங்கிறான். குல் என்றுதான் அந்த ஆயத்து தொடங்குகிறது. எந்த விஷயத்திலும் கலப்படம் இல்லாமல் இருக்கிறோம் என் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். அத்தகைய உயர்ந்த வாக்கியங்களை நம்மளுடைய அனைத்து அமல்களிலும் இம்மை மறுமைக்குரிய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக. எந்த அமலை கொண்டு அவனை நெருங்க முடியுமோ அத்தகைய இஹ்லாஸை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இன்ஷா அல்லாஹ்